எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி சோயா கட்லெட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1 கப்பு சோயா. இப்போ இதுக்குள்ளே சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி ஒரு 10 மினிட் வச்சிடலாம். இப்போது 10 மினிட் ஆகிடுச்சு. நம்ம இதுலேருந்து நம்ம சோயாவை நம்ம கோல்டு தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோயாவிலேருந்து நம்ம தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு கட் பண்ணது சின்ன சின்னதாக, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணது, ஒரு வெங்காயம் கட் பண்ணது, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ நம்ம ஒரு 2 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு 3 மினிட் ஆகிடுச்சு. இப்போ நான் பவுலில் மாற்றிக்கிறேன். நான் இங்கே ஏற்கனவே ஒரு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு ஃபோர்க்கு வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம கையால் கூட மேஷ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு நம்ம சோயாக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, க்ளீன் பண்ணி கட் பண்ண கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வாட்டி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கையால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கட்லெட்டுக்கு ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி சோயா ஷேப் பண்ணி ஆயிடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை நம்ம மைதா மாவில் டிப் பண்ணிக்கலாம். இப்போது பிரெட் க்ரம்ஸில் நம்ம 2 பக்கமும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இருந்தது, இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா கட்லெட்டு ஒடிஞ்சு வந்துடும்.
இப்போது நம்ம கட்லெட்டு நல்லா வெந்திருக்கு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.